எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் நேயர்களுக்கு அன்பு நிறைந்த வணக்கங்கள். லலிதா ஜுவல்லரியுடைய ஓனர் கிரண்குமார் அவர்கள் ஒரு பேட்டியில பேசும்போது அவர் பேசின அந்த விஷயத்தை நான் பார்த்தேன். அது உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்கள் வீட்டில் ரொம்ப வறுமை, ரொம்ப சாப்பாட்டோடு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம். எங்கள் அப்பா செருப்பு கூட இல்லாமல் இருப்பார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே புரியும் என் குடும்பம் எவ்வளோ வறுமையாக இருந்துச்சு அப்படின்ட்டு. இவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலை நம்ம படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு படிப்புக்கு நான் குட் பை சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா நெல்லூரில் நிறைய நகைக்கடை தயாரிக்கிற ஃபேக்ட்ரியில் நான் ஒர்க் பண்ணும்பொழுது நிறைய ரொம்ப நாளாக இருந்து நிறைய மாதங்கள் வருடங்கள் இருந்து நான் அந்த வேலைகளை கற்றுக்கிட்டேன். அப்போ எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, இந்த நகையெல்லாம் எங்கே போகுது அப்படின்ட்டு சொல்லி கேட்கும்போது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இந்த மாதிரி நிறைய மாநிலங்களுக்கு அவங்க சப்ளை பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. எனக்கும் உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது, நம்மளும் ஒரு நகையை தயாரிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்து எங்கள் அம்மாவுடைய நகை பேங்க்கில் 48 கிராம் இருக்கிற ஒரு வளையல் 2-3 வளையல் இருந்துச்சு. அது எங்கள் அம்மா கிட்ட இருந்து வாங்கி அதை உருக்கி என் கையால் ஒரு ஜிமிக்கியை நான் தயார் செஞ்சுட்டு நான் சென்னைக்கு பஸ்ஸில் தான் போவேன் வருவேன். நான் ஒரு கடையில் போயிட்டு எல்லார் கடையிலையுமே முயற்சி பண்ணேன். ஆனால் ஒரு கடையில் மட்டும்தான் என்னால் அந்த ஜிமிக்கியை விற்க முடிஞ்சுது. எந்த கடை அப்படின்னு கேட்டிங்கன்னா லலிதா ஜுவல்லரி. அந்த கடையில் விற்ற உடனே நிறைய பேருக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆச்சாரிகள் என்கிட்ட 20 கிராம், 30 கிராம், 40 கிராம், 50 கிராம் அப்படின்ட்டு நகை கொடுத்து நகையை செய்ய சொல்லி என்கிட்ட ஆர்டர் கொடுத்தாங்க. நான் பஸ்ஸில் தான் போயிட்டு எப்பவுமே நகை கொண்டு போய் கொடுப்பேன், கவர்லேயோ பையிலையோ கொண்டு போவேன். ஆனால் அதுக்கப்புறமா சூட்கேஸில் கொண்டு போகிற அளவுக்கு அதாவது கடவுள் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு உயர்வை எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ட்விஸ்ட்டு, மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னா 1999ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி நான் லலிதா ஜுவல்லரி லலிதா ஜுவல்லரிக்கு நான் ஓனர் கிடையாது, நான் அதை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டேன். லலிதா ஜுவல்லரிக்கு உண்மையான ஓனர் யாருன்னு கேட்டிங்கன்னா மிஸ்டர் கந்தசுவாமி ஐயா அவர்களை அன்னைக்கு நான் பார்க்குறேன். அதாவது 1999ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி அந்த ஐயாவோட நான் பேசுகிறேன். அப்போது கிரண், எனக்கு ஒரு யோசனை இருக்குப்பா, நான் அந்த கடையை விற்றுலான் இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப கடன் அதிகமாகிடுச்சு, இந்த வயசில் நான் ஜெயிலுக்கு போக நான் விரும்பலப்பா அப்படின்னு சொல்லும்போது நான் ரொம்ப நேரம் யோசிக்கல, கொஞ்சம் சில நிமிடங்கள் மட்டும் யோசித்தேன். அப்போ நான் சொன்னேன், ஐயா நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இந்த கடையை நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இது டேக் ஓவர் பண்ண கொஞ்ச நாள்லேயே என்ன ஆச்சு அப்படின்னா, நான் ஹோல்சேலராக மாறினேன். ஹோல்சேலராக நான் வித்துட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி இந்த கடையை நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஹோல்சேலராக இருந்துட்டு இருந்தேன். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நிறைய நகைக்கடை உரிமையாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம கிரண் கிட்ட அந்த கடையை வாங்கிட்டான், நம்ம கிரண் கிட்ட எந்த ஒரு நகையும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஹோல்சேல் வருமானம் அப்படியே ஸ்டாப், அந்த பிஸ்னஸ் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு செகண்ட் யோசிச்சேன், நம்ம அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டோமோ. ஆனா எது இருந்தாலும் இல்லைனாலும் என் நம்பிக்கை நான் விடவே இல்லைங்க. வாழ்க்கையில நம்பிக்கை, நம்ம மேல நாம நம்பிக்கை வைக்கணுங்க. இன்னைக்கு 50வது ஷோரூம் நெல்லூர்ல நான் திறக்க போறேங்க. அது கிட்டத்தட்ட 18 to 20,000 கோடி லாபத்தை கொடுக்குதுங்க. இன்னும் பல வருடங்கள், இன்னும் சில வருடங்கள்லயே 100வது கடை வர வரைக்கும் நான் அதை கொண்டு போக எனக்கு என்னால் முடியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 50,000 கோடி வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நத்திங் இஸ் ஈஸி பட் நத்திங் இஸ் இம்பாசிபிள். வாழ்க்கையில் போட்டி பொறாமைகள் என்ன வேணா இருக்கலாம், ஆனால் நமக்குள்ளே இருக்கிற நம்ம திறமையை நம்ம வெளிப்படுத்த தெரியணும். நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது வாழ்க்கையில் மிக்க சிறந்த, என்னால் முடியும் அப்படின்னா உங்களால் முடியாதா அப்படின்ட்டு அவர் சொல்கிறாருங்க. வாழ்க்கையில் மிக சிறந்த வெற்றியாளர்களாக நம்ம வரணும் அப்படின்னா அடிமட்டத்திலேருந்து நாம் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நாம் வரும்போது தான் வாழ்க்கையின் உச்சத்தை, வெற்றியின் உச்சியை நம்மால் அடைய முடியும் அப்படின்ட்டு அவ்வளோ அருமையாக பேசியிருக்காருங்க. எனக்கு அது ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்தது. அதனால உங்களுக்கும் எல்லார்கிட்டையும் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேங்க. முயற்சி முடியும் வரை முயற்சி செய்வது முயற்சி அல்ல, நினைத்ததை முடிக்கும் வரை முயற்சி செய்வது உண்மையான முயற்சி அப்படின்ற ஒரு ரோல் மாடலாக இருக்கிறவர் லலிதா ஜுவல்லரியுடைய ஓனர் மிஸ்டர் கிரண்குமார் அவர்களுக்கு இந்த தருணத்தில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்றும் அன்புடன் உங்கள் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.